வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள கூடுதல் குற்றப்பத்திரிகையில் பல்வேறு புதிய தகவல்கள் வெளியாகி உள்ளன. ISIS ஆதரவாளர் கைது செய்யப்பட்டதை கண்டிக்கும் வகையில் கோவை கார் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டதா? குற்றப்பத்திரிகையில் NIA கூறியிருப்பது என்ன? கோவை உக்கடம் கோட்டைமேடு சங்கமேஸ்வரர் கோவில் முன்பாக கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 23ஆம் தேதி கார் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலின் பின்னணியில் ISIS அமைப்பு இருப்பது NIA விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நபர்கள் தொடர்பாக 2 குற்றப்பத்திரிகைகளை NIA அமைப்பினர் சென்னை பூவிருந்தவல்லி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில் 14வது குற்றவாளியாக தாஹா நசீர் என்பவர் கைது செய்யப்பட்டார். இவர் தொடர்பான 3வது துணை குற்றப்பத்திரிகையினை பூந்தமல்லி நீதிமன்றத்தில் NIA அமைப்பினர் தாக்கல் செய்தனர். அதில் கோவையில் கார் குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டதற்கான காரணம் குறித்து சில புதிய தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. ISIS ஆதரவாளரான முகமது அசாருதீன் 2019 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நோக்கத்தில் இந்த கார் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகமது அசாருதீன் என்பவர் ISIS சித்தாந்தத்தை பரப்பியதற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதற்கு சில ஆதாரங்கள் இருப்பதாகவும் குற்றப்பத்திரிகையில் NIA தெரிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் ஜலக்குமடவு என்ற பகுதியில் ஆட்களை ஒன்று திரட்டி ISIS கொடியை நட்டு அதை தங்கள் மாகாணமாக அறிவித்துள்ளனர். உமர் ஃபாரூக் என்பவர் காட்டில் பலருக்கு பயிற்சி அளித்ததாகவும் குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கார் குண்டுவெடிப்பு நடப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு முகமது தௌஃபிக், தாஹா நாசிர் ஆகியோர் கார் குண்டுவெடிப்பில் உயிரிழந்த ஜமேஷா முபீனின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அவர்களது நோக்கம் இந்திய அரசாங்கத்திற்கு எதிராக இருந்ததாகவும் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க திட்டமிட்டிருந்ததாகவும் NIA தாக்கல் செய்திருக்கக்கூடிய குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.